வச்சுக்கொள்ளுங்க. நாங்கள் போய் தான் டெஸ்ட் சென்டர் இருந்தால் லெஃப்டில் இருக்கிறது. இங்கேருந்து வந்து நாங்கள் அப்படியே லெஃப்ட் எடுக்கிறோம். சரியல்லோ எடுத்து முடிய இதில் சில வேளை புல்லப் பண்ண லெஃப்ட் ஹேண்டு கேட்டு கொஞ்சம் உங்களை ரிலாக்ஸ் பண்ண விட்டு நீங்கள் எப்படி புல்லப் பண்ண பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு திரும்ப சொல்லுவாங்க. சட்னவை செட் பண்ணிவிட்டு இப்போ ஃபாலோ பண்ணுங்கள் சட்னவன்னு சொல்லுவாங்க. சட்னவ் பெரும்பாலும் இதால் வரைக்கும் கதைக்காமல் இருக்கும். சில வேளை கதைக்கும். ஹவ்எவர் அட் த கிவ் வே டேர்ன் ரைட்டுன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னு சொன்னால் அட் த டுவல் கேரேஜ் வே டேர்ன் ரைட்டுன்னு சொல்லுவாங்க. சரியல்ல இதில் வரைக்க நீங்கள் ரைட் எடுக்கிறேன்னு சொன்னால் ரைட்டில் இருக்கலாம், இல்லாட்டி நடுவில் இருக்கலாம். இந்த சென்ட்ரல் ரிசர்வேஷனில் இதில் அந்த இருக்கല്ലോ ஒரு கார் இருந்தால் நாங்கள் போக இயலாது. இப்போ கார் இல்லை தானே. ஓகே, நீங்கள் இங்கேருந்தே சிக்னல் போடலாமா? இங்கேருந்து சிக்னல் இதில் ரைட்டில் நிற்கலாம், இல்லாட்டி இந்த சென்ட்ரல் ரிசர்வ் மிடில் நிற்கலாம். லெஃப்ட்டுக்கு நிற்கணும். இங்கே பார்க்குறோம் இல்லை ரைட்டில் நின்றமெண்டா ரைட் லைனில் ஜாயின் பண்ண வேணும். மிடில் நின்றமெண்டா லெஃப்டையோ ரைட்டையோ சூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ இதுக்கு வந்த பிறகு நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்கிறோம் வந்து அந்த 50-50 ஓடுறோன்னு சொல்லுவோம். இப்படி பார்க் பண்ணியிருந்தால் நாங்கள்கிட்ட பார்க் பண்ணின ஸ்டேஷனரி வெஹிக்கிள் இருந்து கதவிட வழி கொடுத்து புட்டி ஸ்பீட் இது ரெண்டும் தான் எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்படி ஓடிக்கொண்டிருக்க வேணும். ஓடிக்கொண்டிருக்க சட்னவ் காட்டும். இப்போ உங்களுக்கு மேலும் காட்டுது 50-50 தானே ஓடுங்க, 50-50 தானே ஓடுங்க. டோ கேப் கொடுக்குறது புட்டி ஸ்பீட்டு தான் எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அவர் ஓவர்டேக் பண்ண போகிறது பண்ணாமல் இருக்கிறது அவரோட பிரச்சனை. எங்களோட ஃபர்ஸ்ட் வந்து எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி இது ரெண்டு தான். இந்த பேக் பண்ண காலத்தில் கதவிட வழியும் இது தான். இப்போ சட்னவ் என்ன சொல்லுது, ஒரு 400 யாரில் ரைட்டுன்னு சொல்லுதല്ലോ. நீங்கள் அப்படியே முடிய அப்படியே லெஃப்ட் லைனுக்கு வாங்க. வந்து முடிய இதில் மேலுக்கு பாருங்கள் 2 லைனும் ரைட்டுக்கு போகணும்னு சொல்லியிருக்கும். ஆனால் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லுவார் போத் லைன் டேர்னிங் ரைட்டுன்னு சொல்லுவார். அப்போ நீங்கள் சிக்னலை போட்டுக்கொள்ளுங்க. சரியல்ல போத் லைன் டேர்ன் ரைட்டு லெஃப்ட் லைனில் நின்று கொள்ளுங்க. சப்போஸ் நீங்கள் ரைட் லைனில் நின்றால் ரைட் ஹேண்டுக்கு எங்களுக்கு ரைட்டு தானே போக வேண்டி வரும் டூல் கேரேஜ் வேல என்ன 2 லைன் உண்டா போகணும்னு சொன்னால் போனால் அதை பற்றி ஒரி பண்ண தேவையில்லை. ரைட்லேயே ஜாயின் பண்ணுங்க. அந்த இருக்கல மெயின் ரோட்டில் அதில் போய் ரைட்லேயே ஜாயின் பண்ணி சேர்ந்து ஒன்றொண்டா மாறுங்க. மேலே சிக்னல் போட்டு மிடில் லைனுக்கு வாங்க. மேலே சிக்னல் போட்டு திரும்ப ஃபார் லெஃப்ட் லைனுக்கு வாங்க. இல்லை நீங்கள் பெட்டர் உங்களுக்கு இப்போ தெரிஞ்சால், ஆனால் எக்ஸாமில் சொல்கிறத கொஞ்சம் கேட்டுக்கொள்ளுங்க. அவர் சொல்லுவார் என்ன சொன்னால் உங்களுக்கு ஒரு ஹெல்ப்புக்காக தான் சொல்கிறாரு. போத் லைன் டேர்னிங் ரைட் என்று சிம்பிளாக சொல்லுவாங்க. After 20 yards, turn right, A580, East Lancashire Road. ரோட்டு போகிறோம். நாங்கள் வெளியில் நாங்கள் ஃபார் லெஃப்டில் இருக்கிறோம். உள்ளுக்குள்ளேயும் பாருங்கள் கார் இருக்குது. ஓகே, நாங்கள் குட் லெஃப்டில் தான் இருக்கலாமா? இன்னும் நல்ல லெஃப்டில் தான் இருக்கலாம். ஓகே, பஸ் ஹோல்டுக்குள்ளே போக தேவையில்லை எங்களுக்கு. இந்த இருக்கு ஸ்பீட் லிமிட் தெரியுமோ? ஓகே, சப்போஸ் நம்ம சொன்ன ரைட்டில் நின்று இருந்தால் தப்பு இல்லை. ஒவ்வொன்றா மாறினீங்கன்னா சரி, ஒரே இடத்துல வெட்டி கொண்டு வராமல் கொஞ்சம் அந்த ரைட் லைனில் ஜாயின் பண்ணி பிக்கப் பண்ணி ஸ்பீடை 40க்கு ஒவ்வொன்றா சேஞ்ச் பண்ணிங்கன்னா சரி, சேஃபாக கேப்பை பார்த்து. இதில் 40 ஸ்பீட் லிமிட்டாக இருக்கும். சிலர் அதுலேயும் ஃபெயில் ஆகிறவங்க. முன்னுக்கு போகிறாக்கள் ஸ்லோவாக போகிறாங்கன்னு சொல்லி கிட்ட போகக்கூடாது. நல்ல கேப் வச்சே போய் கொண்டுக்கணுமா. எமர்ஜென்சி வெஹிக்கிள் ஒன்று வருகிறது, எந்த பக்கம் வந்து தெரியலை. ஹவ்எவர் நாங்கள் கொஞ்சம் அதான் அந்த அங்கால போகுதுன்னு அப்படி வந்தாலும் நாங்கள் லெஃப்டில் நிற்கிறோம். நாங்கள் வேண்டாம் கிட்ட வராங்களே கொஞ்சம் ஸ்லோ பண்ணலாம் அவங்களே ஸ்பீடை. நேரம் க்ரீனாக இருக்குது, என்ன லாங் டைம் க்ரீனாக இருக்குது. சிலவுகளை மாறலாம். நாங்கள் மனதை ரெடி பண்ணிட்டு போகிறோம்.
ஓகே, என்ன செய்ய போகிறீங்க? ஏன் லெஃப்ட் எடுக்க போகிறோம்? என்ன எவ்வளவு தூரத்தில் எடுக்க போகிறோம்? 700 yardsல. எப்போ நாங்கள் சிக்னல் போடுவோம் 40 ரோட்டில்? அன்னளவா 150. அப்போ பேசாமல் இருங்க என்ன? ஓகே, நார்மலாக நாங்கள் ஒரு 500-600 யார்டில் லேன் சேஞ்ச் பண்ணுவோம். உங்கள் லேன் சேஞ்ச் பண்ண வேண்டிய தேவை இருக்கும் உங்களுக்கு? இல்லை, நாங்கள் ஒரு லெஃப்டில் தான் இருக்கிறோம் என்ன? ஓகே ஓகே, இங்கே இதில் காட்டு இந்த ரோட்டுக்கு அப்போ சொல்லுது இல்லை தானே? ஓகே, 150 வந்துட்டோம். அந்த போட்டுடுங்க. தேவிகோ, எங்களுக்கு தெளிவாக காட்டுதானே இதில் இந்த லேன் இல்லை இனி வர்றதுல. ஏன்னா சிக்னல் போடுற ஒவ்வொரு நேரமும் நாங்கள் திங்க் பண்ணி கொள்ளணும். ஸ்பீட் லிமிட்டை கொஞ்சம் நாங்கள் தேடி பார்க்கணும்னு சொல்லியும். எங்களுக்கு பின்னால் யார் வாரன்னு தெரியணும். ஏன்னா ஆம்புலன்ஸ் ஒன்று வருகுது. ப்ளூ அவருக்கு ஸ்பேஸ் இருக்கு என்ன? ஓகே, நாங்கள் வரும் செய்கிறதுக்கு இல்லை, அவருக்கு ஸ்பேஸ் இருக்குது தானே? இல்லைன்னா நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கலாம் எங்களால் முடிஞ்சு. ஸ்பீட் லிமிட்டை பற்றி நிச்சயம் ஒன்றையும் காணல என்ன? நாங்கள் 40 தான் பண்ணோம். தெரியுதா? ஓ யா, 50 தெரியுதுன்னு. ஓகே, அப்போ அந்த 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 எல்லைக்கு பிறகு தான், அந்த பவுண்டரிக்கு பிறகு தான் நாங்கள் பிக்கப் பண்ணுவோம். ஓகே, பிக்கப் பண்ணுறோம். ஆனால் கருப்பும் வெள்ளையும் சாவுன்னு போட்டு கொஞ்சம் சாப்பாமன்னு சொல்லி ஹவ்வேவர் நாங்கள் 40க்கு மேலாம் வச்சிருக்கலாம். அவ்வளோ பெரிய சாப்பில் தானே என்ன? அதுக்காக 20-30 போயிடுவோம் நாம. ஒரு 40 வச்சுட்டு போங்க. இப்போ இந்த நேராகினது ரோட்டு ஸ்பீடை கூட்டிக் கொள்ளுங்க. அரை மைலில் ரைட் ஹேண்ட் 800 யார்டில் ரைட் ஹேண்ட் சொல்லுதுன்னு. யார்ட்ஸ் வந்து வந்தாலே நாங்கள் ரெடி ஆகணும். ஸ்பீடை கூட்டணும், ஸ்பீடை கூட்டணும், ஸ்பீடை கூட்டணும், ஸ்பீடை நல்லா கூட்டணும், ஸ்பீடை கூட்டணும். ஓகே ஓகே, அவங்களுக்கு வலியுறு அவருக்கு அந்த வெள்ள வேனுக்கு முன்னால் நாங்கள் ஜாயின் பண்ண போகிறோம். அப்போ நாங்கள் ஸ்பீடை கூட்டி தான் பிக்கப் பண்ணணும். அவருக்கு பின்னால் இருந்தால் கொஞ்சம் ஸ்பீடை ட்ராப் பண்ணி ஜாயின் பண்ணலாம். இதான இந்த ஸ்பைரல் ரவுண்ட் அபவுட். இந்த ரவுண்ட் அபவுட் கிட்ட வருது. சாவுன்னு போட்டிருக்கலாம் கருப்பும் வெள்ளையும். கிராஜுவலி ஸ்லோ பண்ணுறோம், எங்களுடைய ஸ்பீடை கிராஜுவலி ஸ்லோ பண்ணுறோம். சரியல்ல? அப்படியே தேர்ட் எக்ஸிட்னு சொன்னല്ലോ, அப்படியே வாங்கலாம். ஓகே, பார்க்குறோம். இதில் இங்கே நாங்கள் ஃபார் ரைட்டுன்னு யாரும் சொன்னது? தேவிகோ, ரைட்டுக்கே போகிறோமா? நல்ல ரைட்டுக்கே போகிறோம். இனலேனுக்கு போகிறோமா? இனலேனுக்கு போகிறோம். உள்ளுக்குள்ளே நிற்கிறோம். இங்கே அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸிட் முடிஞ்சല്ലോ. இனி நாங்கள் 2ஆவதுல நிற்கிறோம். இந்த பிரிட்ஜ் கலியேக்க கூடுதலாக எக்ஸாம்பிள் சொல்லுவார், யூஸ் த மிடில் லேன்னு சொல்லி. இந்த பிரிட்ஜ் கலியை உள்ளுக்குள்ளே இன்னொரு லேன் வரும், அதுக்குள்ளே போகாமல் இந்த அப்படியே வந்துட்டு இதான செகண்ட் எக்ஸிட் முடிஞ்ச கையோட நீங்கள் வேணுமெண்டா சிக்னல் போடலாம். போடாட்டியும் நத்திங் ப்ராப்ளமா? நொட் அ ப்ராப்ளம். போடாட்டியும் பிரச்சனை இல்லை, கிட்ட போகாதீங்க. அவங்க தெளிவாக சொல்லுவாங்க யூஸ் த மிடில் லேன்னு சொல்லி. அப்போ உள்ளுக்குள்ள ஒரு லேன் இருக்கும், அதுக்குள்ளே போக விட்டீங்கன்னு சொன்னால் இந்த லேன் உங்களை அப்படியே கொண்டு போய் அங்கே தான் கொண்டு சேர்க்கும். நீங்கள் ஒன்று கும்பரி பண்ண தேவையில்ல. இப்படியே அந்த கேபை தழுவின மாதிரி போனீங்கண்டா சரி. லெஃப்டில் இருக்கല്ലോ கேப், அதை தழுவின மாதிரி இப்படியே போனீங்கண்டா சரி. இவ்வளவு தான். எக்ஸிட் எடுக்கிறோம். ஸ்பீட் லிமிட் பிறகு 40 ஆக்கி இருக்கிறாங்களா என்ன? 40 போட்டிருக்கிறாங்க. குட் வெதராக இருக்கு என்ன? ரோட் வெட் இல்லை. அப்போ நாங்கள் ஃப்ளோயிங் டிஸ்டன்ஸ் 2 செகண்ட் கேப்னு சொன்னால் இடத்துலேருந்து அந்த ரெட் காரை ரீச் பண்ணுற தூரம் 2 செகண்ட் ஆயிருக்கும். ரோட்டோட ஃபனி ரோட் மாதிரி இருக்கு என்ன? நம்ம நாட்டு ரோட்டு இல்லை.
புது ரூல்ஸ்ன்னு சொல்கிறது ஃபுல்லாக செட் now சில வேலை தான் செய்வாங்க சில வேலை half and half செய்வாங்க. Cross the roundabout and take the second exit, B5194, School Lane. ரவுண்ட் அபவுட் வருதான் இந்த சைன் போட்டிருக்குது அதில் செகண்ட் எக்ஸிட் ரைட்டுன்னு சொன்னதா இல்லை ஓகே ஜஸ்ட் மிடில் அப்படியே போனோம்டா சரி Cross the roundabout and take the second exit. செகண்ட் எக்ஸிட் ஓகே ரைட்டுன்னு சொல்லலை தானே நாங்கள் அப்படியே போனோம்டா சரி ஏன் ரைட்டில் வருவாருன்னு பார்க்குறோம் தேவிகோ இப்படியே போகிறோம் இந்த மஞ்சள் போஸ்ட் முடிஞ்ச கையோட சிக்னல் லெஃப்ட்டுக்கு போடலையே ஓகே நாங்கள் எக்ஸிட் எடுக்கிறோன்னு மெட்ட வைக்க சொல்ல தானே ஒன்று அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸிட் முடிஞ்ச After கையோட சிக்னல் 600 போடணும் yards, turn right, B5194, Knowsley Lane. ஓகே 600 யார்டில் ரைட் இப்போ 400 யார்டில் ரைட் லைனுக்கு போகிறதா இல்லை அது 2 லேன் இருந்தால் தான் போவோம் இது எங்களுக்கு போகிறதுக்கு ஒரு லேன் வாரத்துக்கு ஒரு லேன் தான் இருக்குது அதுக்குள்ளே அப்படி போக இயலாது இந்த ஸ்பீட் லிமிட் 30ன்னு சொன்னால் நீங்கள் இங்கேருந்தே 30 ஆக்கணும் ஓகே முன்னுக்கு ஒருத்தரும் வேறே இல்லை ஆகவே நாங்கள் வேறு ஓவர்டேக் பண்ணலாம் இல்லைன்னு சொன்னால் அவங்கள விட்டு தான் பண்ணணுமா இதில் நல்லா பாருங்க கூட ரைட் சைடில் நோ என்ட்ரி ஒன்று போட்டிருக்கு தெரியுதல்லோ ஓகே இப்போ இங்கேயால் பாருங்கள் கிவ்வி என்றும் போட்டிருக்கு பார்த்துக்கொள்ளுங்களா நாங்கள் இப்போ எங்கே போகிறோம் ரைட்டுக்கு போகிறோம் பாருங்கள் இதில் எத்தனை பொசிஷன் இருக்குது Turn right. எத்தனை கிவ்வே இருக்குது அங்கே போகணும் ரைட்டுக்கு போகணும் ஓ ஏ ஓகே வந்தது நல்லது தான் பின்ன ஓகே நாங்கள் ரைட் எடுக்கிறேன்டா ஒன் வீலர் ரைட்டில் நிற்கணும் அதில் தெளிவாக சொல்லிட்டாங்க இந்த பக்கம் தான் பார்க்குறவங்க இவரும் இல்லை தேவிகோ ஓகே இங்கே லெஃப்ட் லைன் அது ஆப்போசிட் டைரெக்ஷன் ஓகே என்ன ஸ்பீட் லிமிட் ஓகே இதில் சில வேலை மிஸ் நடக்கிறது என்னென்னு சொன்னால் வந்து இந்த காப்பாவுக்குள்ளே பார்க்க போவாங்க இந்த ரைட்டில் இருக்க காப்பாவுக்குள்ளே போயிட்டு வரைக்க ஸ்பீட் லிமிட்டை மறந்துடுவாங்க உங்களுக்கு இப்போ தெரியும் என்ன ஓகே அப்போ அதுக்குள்ளே இருந்து வரைக்க திரும்ப கொண்டு சீப்ரா கிராஸ் ஒருத்தர் நிற்க இல்லை ஸோ நாங்கள் வெயிட் பண்ண தேவையில்லை நாங்கள் போகிறோம் இந்த நடுவில் ஒரு ரிசர்வேஷன் ஒன்று இருக்குது தேவையண்டா யூஸ் பண்ணுறதுக்கு அங்கேருந்து கார் வருது நாங்கள் யூஸ் பண்ணலாம் அவங்களோட பக்கம் கார் பார்க்கிங் வெஹிக்கிள் ஒன்றும் இல்லை தானே அப்போ நாங்கள் யூஸ் பண்ணலாம் இதை ஓகே அப்படியே வாரம் பிறகும் பார்க்குறோம் அவங்களோட பக்கம் பார்க்கிங்களா அப்போ நாங்கள் யூஸ் பண்ணலாம் அப்போ நாங்கள் யூஸ் பண்ணிவிட்டு பிறகு உள்ளுக்குள்ளே வாரோம் 30 ரோட்டில் எத்தனை யாரில் சிக்கல் போடுவீங்க ரஃபா After 300 yards, turn left. 100 யாரில் ஓகே Home ஓகே Farm Road. நீங்கள் ஓவர் 30 போகிறீங்க ஏன் ஓவர் ஸ்பீட் ஓடுறீங்க எங்களுக்கு தேவை இல்லையே நாங்கள் டேர்ன் பண்ணவும் போகிறோம் என்ன 100 யார் வந்துட்டேன்னு சிக்னல் போடுற ஒவ்வொரு நேரம் ஸ்பீட் லிமிட்டாக திங்க் பண்ணிக்கொள்ளுங்க இந்த மாதிரி கான்சன்ட்ரேட் பண்ணி ஓடினால் நீங்கள் எப்போவும் ஸ்பீட் லிமிட்டை மிஸ் பண்ணவும் மாட்டீங்க சரியல்ல அந்த ரோட்டையும் மிஸ் பண்ண மாட்டீங்க அந்த அந்த என்னென்னு சொல்கிறது அந்த 30 ரோட்டில் 100 20 ரோட்டில் 50 yards 40 ரோட்டில் 150 yards அடுத்த ப்ராப்பர் ஸ்பீடை திங்க் பண்ணி அதை மைண்டில் வச்சுக்கொண்டே கான்சன்ட்ரேட் பண்ணிக்கொண்டு கான்ஃபிடென்ட்டாக ஓடுவீங்கன்னு சொன்னால் இந்த எப்போ நாங்கள் இந்த சப்ளவை கொஞ்சம் இக்னோர் பண்ணி சரியல்ல ஜங்ஷன் இக்னோர் பண்ணி நேராக போங்களாம் Turn left. இக்னோர் பண்ணுங்க ஒரு 1 செகண்டுக்கு இக்னோர் பண்ணுங்களாம் அப்படியே போங்க ஓகே எங்கட பக்கம் தான் பார்க் பண்ணியிருக்கு கார் என்ன ஸோ அவர் வாராரா அப்போ அவரை ஃபஸ்ட்டு அவர் சொல்கிறது தான் உள்ளுக்குள்ளே போகிறாரோ இல்லை ஹெட்லைட் போட்டு வரேன் நான் யோசிக்கிறேன் தான் வெயிட் பண்ணுறாராம் ஓகே அங்கே அவர் அங்கே உள்ளுக்குள்ளே பார்க் பண்ண போகிறாரு கொஞ்சம் டைம் கொடுங்க அவருக்கு ஏன்னா நாங்கள் கிட்ட அவருக்கு கிட்ட போய் ரஷ் பண்ணக்கூடாது அவர் செய்து முடிய மட்டும் விடணுமா ஓகே நெக்ஸ்ட் லெஃப்ட் ப்ளீஸ் இனி சட்னவ் ரீடைரக்ட் பண்ணும் பாருங்களா
1 way என்று போட்டிருக்கேன். இந்த இதில் நோ என்ட்ரி என்று இருக்குது. ரோட்லேயும் எழுதி போட்டிருக்கிறாங்க என்ன 20 ரோட்டுன்னு சொல்லி. எங்களோட பொசிஷன் லெஃப்ட்லாம் வச்சுக்கொள்றோம் என்ன. ஓகே, என்ன செய்யணும்னா வந்து எண்ட் ஆஃப் த ரோட் டேர்ன் ரைட் ப்ளீஸ். எண்ட் ஆஃப் த ரோட் டேர்ன் ரைட். ஏன் சட்னவை கொஞ்சம் இக்னோர் பண்ணி எண்ட் ஆஃப் த ரோட் டேர்ன் ரைட். ஏன் எண்ட் ஆஃப் த ரோட்டில் டேர்ன் ரைட் பண்ண போகிறோமா? அப்போ உங்களோட பொசிஷன் எங்கே இருக்கணும்? 1 way ரோட்டில் ரைட்டில் போங்க. ரைட்டுக்கு நான் தான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி வந்தது. ஓகே, விளங்கினதா? ஓகே, உங்களுக்கு இன்னொருக்கா பார்க்கணுமா இல்லை ஓகே இது? ஓகே அண்ணே, ஓகே. மைண்டில் வச்சுருக்கணுமா? இதில் லெஃப்ட் எடுங்க. End of the road, turn right. Yeah, end of the road, turning right. Mirror signal. Yes, இதுக்கு நாங்கள் லெஃப்ட்ல இருக்கணும். அதுக்கு தான் அங்கே இருக்கணும். எங்களை தெளிவு பார்வை நெளிவு தூரம் பெறும் வரைக்கும் வந்தோம். ஏன்னா அந்த வெளில வேன் பார்க் பண்ணிக்க எங்களோட வியூவை டிஸ்ட்ரக்ட் பண்ணது. என்ன வெளிவு தூரம் வரும் வரைக்கும் க்ரீப் பண்ணித்தான் பாரோம், போகிற மாதிரி வரல. சவுண்டு வந்து பார்க்குறோம். ஓகே, இப்போ எங்களுக்கு கேப் இருக்குது தெரியும். உங்களுக்கு ஸ்பீட் லிமிட் சேஞ்ச் பண்ணினியோ 20 தானே? ஏதோ கூட ஓடின மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிடுச்சு தான் கேட்டேன். சாரி. Thank you. And then turning left. Now follow the sat nav back in. Yeah. இனி நீங்கள் சட்டை ஃபாலோ பண்ணுங்களா? அந்த கொஞ்சத்துக்கு மட்டும் தான் தேவை. இனி ஃபாலோ பண்ணுங்க. Turn left, Tithe Barn Road. இது வர்றது இங்கே இருக்கும்னா ஓகே. யானை ஒன்று இருக்குது. ஓகே, யானையை பார்த்துனீங்களா? ஓகே, இந்த ரோட்டு ஸ்பீட் லிமிட் என்ன? எஸ், நான் அதுக்காக தான் இந்த யானையை ஒரு லேண்ட்மார்க்காக சொன்னேன் உங்களுக்கு. சரியில்ல, இதுக்கு பிறகு இந்த ஸ்பீட் லிமிட் கொஞ்சம் தூரத்துக்கு இல்லை. ஆனால் நாங்கள் அங்கே வரைக்கும் என்ன ஸ்பீட் லிமிட் இருந்ததோ அதே ஸ்பீடை தான் கண்டினியூ பண்ணுறோம். கொஞ்சம் ஃபேதர் டவுன் போட்டிருப்பாங்களா ஸ்பீட் லிமிட், கொஞ்சம் தூரத்தில் போட்டிருப்பாங்க. இதில் ஓடணும் மாதிரி வேணும். என்னென்னு சொன்னால் ஸ்பீட் லிமிட் இல்லை தானே, 30 ஆகும் நினைப்போம் இல்லையா? அதுக்காக தான் அந்த யானையை காட்டணும். இந்த ரோட்டில் போட்டிருக்கீங்க வெள்ளம் ஏன்னா 20 என்று தெளிவாக போட்டிருக்கிறாங்க. ரிப்பீட் பண்ணுறாங்களா என்ன? After 200 yards, bear left, B5194, School Lane. சட்னாவில் எப்படி காட்டு போய் நேர போகிற மாதிரி காட்டு. என்ன பே லெஃப்ட்ன்றது கூடுதல் இந்த வளைஞ்சி போகுதுன்னு சொல்லி தான் சொல்லுது.
லெஃப்ட்டுக்கு கிளியராகவும் இருக்குது, ரைட்டுக்கு கிளியராக ரோட் ஒன்று இருக்குது. இங்கே பார்த்தீங்கல்ல லெஃப்ட்டுக்கு இங்கே கிளியராக இங்கே பாருங்கள் ஸ்பீட் லிமிட்டும் போட்டு திரும்ப ஸ்டாப் சைன் போட்டிருக்கு. அப்போ என்ன செய்யணும் நீங்கள் கம்ப்ளீட்லி ஸ்டாப் பண்ணணும். எவிடத்தை அந்த லைனில் அந்த சைனு கிட்டையில் இந்த லைன் இல்லையா நீங்கள் லெஃப்ட்டுக்கு மேலே தனி போப்பீங்க. இன்னும் கொஞ்சம் போங்க, இன்னும் கொஞ்சம் போங்க. உங்களோட மிரரை அந்த லைனோட லைனை பண்ணி அந்த இதில் வந்து கம்ப்ளீட்லி ஸ்டாப் பண்ணணும். ஏன் இதில் நிற்கணும் என்று சொன்னால் வந்து இந்த ரெண்டு பக்கத்து வியூவும் க்ளோஸ் ஜங்ஷன் வியூ இல்லை எங்களுக்கு. இந்த கோடு இந்த லைன் மட்டுக்கும் வந்தால் தான் எங்களுக்கு இந்த குட் வியூ தெரிய வரும். ஆகவே தான் அதில் வந்து நின்று பார்த்து தான் போகணும்னு போட்டிருக்கு. அப்போ நாங்கள் நின்று பார்க்குறோம். இந்த ரெட் காருக்கு பிறகு போகலாமோ, இந்தியாவில் பிளாக் கார் என்ன உங்களை திரும்ப பார்க்குறோம், திரும்பியும் பார்க்குறோம். கிளியர், கிரேட். சரி, இப்படி தான் டீல் பண்ணுறது. ஹவ்வேவர் இதில் நீங்கள் கம்ப்ளீட்லி ஸ்டாப் பண்ணணும். அந்த குட் வியூ ஆகிற இடத்துல வந்து உங்களோட வியூ ஹேண்ட் பிரேக்கையும் போட்டு காட்டுவாங்க மேக் ஷூர் பண்ணுறதுக்காக. After 300 yards, cross the roundabout and take the second exit, B5194, School Lane. Cross the roundabout, take the second exit. நான் சொன்னது ஓகே ரைட் வந்து சொன்னது இல்லை தானே. ஸ்பீட் லிமிட் சேஞ்ச் பண்ணிட்டாங்களே. ஓகே, ரெண்டு பொசிஷன் இருக்குது. நாங்கள் எதில் நிற்போம்? லெஃப்டில் தானே, ரைட் வந்து சொல்லலை தானே. பார்க்குறோம், ஒருத்தரும் இல்லை. அப்படியே நம்ம அந்த அப்பத்தில் கருகின பக்கத்தால் போகிறோம். நீங்கள் ரவுண்டு புட்லையும் போடலாம், தேவையில்லைன்னு இல்லை, தேவையில்லை. ஓகே, போட்டாட்டியும் பரவாயில்ல, போடாட்டியும் பரவாயில்ல. நான் உதில் போடணும் கட்டாயம். அப்போ உங்களுக்கு அதான் நீங்கள் முதலும் போடலைண்ணே, இப்போ தெரியும் தானே. ஓகே ஓகே, நீங்கள் என்ன செய்ய மீன் ரவுண்டு முதலையும் போடுங்க. அந்த எக்ஸிட் முடிய போட்டு விடுங்க. அதாவது நாங்கள் செகண்ட் எக்ஸிட் போடலாம், ஃபர்ஸ்ட் எக்ஸிட் முடிய போடுங்க. தேர்ட் எக்ஸிட் இருந்தால் செகண்ட் எக்ஸிட் முடிய போடுங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸிட் இருந்தால் ஆரம்பத்திலே போடுங்க. ரவுண்ட் அபவுட்டில் செகண்ட் எக்ஸிட் எடுக்கணுமா? ரைட் ஹேண்டு சொன்னதோ. ஓகே, ஓய்யா திரும்பவும் பார்ப்பதுன்னு ஸ்பைரல் உண்டு. நாங்கள் அவர்கிட்ட கிட்ட போய் பார்ப்போமா, அவதானிப்போம். ஜங்ஷன் உண்டு வரைக்கும். ஏன் செகண்ட் எக்ஸிட்டுக்கு 30 சிக்கு போடுறீங்க? ஃபர்ஸ்ட் எக்ஸிட்டுக்கு போகிறது பொருள்படுவில்லை. ஓகே, நாங்கள் ஆகவே நாங்கள் பொசிஷனை லெஃப்ட்டில் வச்சுக்கொள்கிறோம். 2 லேன் தான் இருக்குது, லெஃப்ட்டில் வச்சுக்கொள்கிறோம். இதில் எத்தனை லேன் இருக்குன்னு பாருங்க. 1 2 3 லேன் இருக்குது. செகண்ட் எக்ஸிட் எந்த லேனுக்கு போகணும்? 2வது லேனுக்கு. அவ்வளோதான். இந்த வெளிவட்டத்தை விட்டு நடுவில் நின்றமெண்டா சரியாண்ணே. ஆக நின்று இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸிட் முடிய சிக்கலாக போட்டிங்கடா சரி. இதில் அன்யூஷுவல் ஒரு ட்ரிக்கி ஒன்று இருக்கு. என்னன்னு சொன்னாங்க, இந்த இதுக்கு வந்துட்டோம்டா சரி, இதில் விட்டா இது அப்படியே உங்களை கொண்டு விடும் எங்கே போகணும்னு சொல்லி. தேர்ட் எக்ஸிட் சொன்னால் அங்கே நின்றுப்போம். ஃபோர்த் எக்ஸிட் இது முடிய வர திரும்பவும் போகும். இதில் டிராஃபிக் லைட்டும் போட்டுருக்குறாங்க. நார்மலாக ரவுண்ட் அபவுட்டில் ரைட்டில் வரவங்களுக்கு ப்ரையாரிட்டி, ஆனால் இதில் இவங்களுக்கு கொடுத்துருக்கு ப்ரையாரிட்டியை ஓவர் ரைட் பண்ணியிருக்கு டிராஃபிக் லைட்டை போட்டு. எதுவும் கேட்கணுமா உங்களுக்கு இதில்? இப்போ நாங்கள் கரைக்கே வந்துட்டோம் என்ன. அப்போ கரையோரத்தோடையே போகிறோம், இந்த கேர்போட தட்டை மாதிரியே போகிறோம். இதில் அடுத்த ட்ரிக்கி என்ன சிக்னல் நீங்கள் இப்போ போடணும்? ஓகே, போடுங்க.
எங்களுக்கு லெஃப்ட் சிக்னல் போடணும் மாதிரி ரைட் தான் போடணும். ரைட்டில் நாங்கள் ஜாயின் பண்ணுறோம்னு காட்டுறதுக்கும் அதில் நாங்கள் ஜாயின் பண்ணிக்க ஏர்லியாக சிக்னல் போட்டோம்னா அந்த வாரவங்கள் நாங்கள் அந்த மெயின் ரூட்டில் வந்தவங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஜாயின் பண்ணுறவங்களுக்கு வழி விடணும். ஜாயின் பண்ணுறவங்க ஸ்லோ பண்ணிக்கொண்டீங்க கொஞ்சம் பிக்கப் பண்ணி வந்து ஜாயின் பண்ணணும். டிபெண்ட் ஆன் த சிச்சுவேஷனாக சிலர் தெரியாமல் வருவாங்க. வந்து அவங்க வேகமாக வந்து நாங்கள் கொஞ்சம் உங்களோட ஸ்பீடை ட்ராப் பண்ணி தான் ஜாயின் பண்ண வேண்டி வருமா. எங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் லாங் டைம் க்ரீன் ஆயிருந்தேன், மேபி சேஞ்ச் ஆகும்போது நெக்ஸ்ட் வந்து சும்மா நேர் ரோட் தானே, சும்மா பிடிச்சிட்டு போகிறது தான். டிராஃபிக் லைட்டுகளை கொஞ்சம் சென்சிட்டிவாக இருந்து கொண்டோம்டா. சரி, மஞ்சள்னு சொன்னால் ஸ்டாப் பண்ணுறதுக்கு நாங்கள் தூரத்திலே கண்டுட்டு தான்.
இப்போ ஸ்பீட் லிமிட் இஸ் 40. எங்களுக்கு ஓட இல்லாது முன்னுக்கு இருக்கிற காரில் கேப்புக்கு ஏற்ற மாதிரி தானே ஓடலாம். மற்ற லைனும் பிஸியாக இருக்குது. இதுக்காக நாங்கள் ஓடி ஓடி கிட்ட போக தேவையில்லையா? அந்த சுச்சுவேஷனுக்கு ஓடினோம்னா சரி. நீங்கள் எப்பப்போ டிராஃபிக் லைட் இங்கே என்னென்ன மாற்றம் செய்ய வேணும்னு நினைக்கிறீங்களோ, இப்போ கேஸ் கொடுக்கணும், ஸ்பீடை கூட்டணும், ஸ்பீடை குறைக்கணும், பிரேக் அடிக்கணும், நிற்க வேண்டி வரும். நிற்கிற ஒவ்வொரு நேரமும் இதை பார்க்கணும் கட்டாயம். சென்டமேரர் நாங்கள் எவ்வளோ முன்னுக்கு பார்க்குறோமோ அந்த அளவு சென்டமேரை பார்த்துக்கணும் தான் போகணும். நாங்கள் நேராக பார்த்த மாதிரி ஓடிடலாம். ஏன்னா பின்னால் பக்கத்தில் என்ன நடக்குன்னு தெரியணும். மெயினாக பின்னுக்கு என்ன நடக்குன்னு தெரியணும். இந்த டிராஃபிக் லைட் வருது, சிம்பிளாக கிளான்ஸ் பண்ணிக்கொள்வது, சென்டமேரர் இருக்கா பார்த்துக்கொள்வது, ஓகேயா பார்த்துக்கொள்வது. ஓகே, turn left A580 Townsend Avenue. After 600 yards, turn left, Parthenon Drive. After 300 yards, bear left, Parthenon Drive, then turn right. நீங்கள் ஸ்பீடை கூட்டலாம். 21 போகிறதுக்கு தேவை இல்லைங்க, 30 எல்லாம். பின்னால் ஹோல்ட் பேக் பண்ணுற மிஸ் இதுங்களா. Bear left, then turn right. குட். நாங்கள் டெஸ்ட் சென்டருக்குள்ளே போகல. டெஸ்ட் சென்டருக்குள்ளே ரைட் எடுக்கிறோம், நாங்கள் எடுக்கல. ஸோ லெஃப்டில் புல் அப் ஆன் த லெஃப்ட் பண்ண போகிறோமா? After 100 yards, turn Pull up right, on the left side to do Falklands this. approach, then turn around when possible. நாங்கள் டைமை சேவ் பண்ணுறதுக்காக Turn right, இந்த then turn மெனுவை around செய்யலை, when பார்க்கிங் possible. செய்யலை. இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு எடுத்தால் பெட்டராக இருக்கும். எஸ், பிளைண்ட் ஸ்பாட் பார்த்து கிளியர் இருந்துருக்கோம். that will do. Okay, end of your test. That's it. இந்த டெஸ்ட் டைமில் நீங்கள் ஒரு பார்க்கிங் ஒன்று பண்ணுவீங்க. போய்க்கு ஒரு ஷோமி கொஷின் கேட்பான், ஆரம்பிக்க ஒரு டெல்மி கொஷின் உள்ளுக்குள்ளே டெஸ்ட் சென்டருக்குள்ளே தான் போவோம். டெஸ்ட் சென்டருக்குள்ளே போய் பார்க் பண்ணி, இப்போ நீங்கள் வெளியில் ஏதாவது பார்க்கிங் பண்ணினீங்கன்னு சொன்னால், ஏதாவது ஃபார்வர்ட் பே பார்க், இல்லாட்டி ரிவர்ஸ் பே பார்க், இல்லாட்டி பேரலல் பார்க், இல்லாட்டி புல் அப் ஆன் த ரைட், ரிவர்ஸ் டு காலேன், இந்த நாளில் ஏதாவது அந்த காருக்கு பக்கத்தில் போய் சமாந்தரமாக போய் திரும்ப வந்து அதே இடத்துல நிற்கிறது. அப்படி ஏதாவது நீங்கள் டெஸ்ட் சென்டருக்கு வெளியில் ஏதாவது ஒன்று செய்தீங்கன்னு சொன்னால் திரும்ப நீங்கள் ஒரு பார்க்கிங் பண்ண மாட்டீங்க. சில பேர் எமர்ஜென்சி ஸ்டாப் செய்வீங்க, மற்றும்படி பார்க்கிங் ஒன்றும் செய்ய மாட்டீங்க. அப்போ டெஸ்ட் சென்டருக்குள்ளே வந்து அவர் சொல்லுவார், நீங்கள் சும்மா எங்கேயாவது அவர் காட்டுவார், ஒரு டிசேபிள் டேலையோ இல்லை வெளியில் பார்க் பண்ணால் நீங்கள் ஏதாவது ஒன்று கொண்டு போய் பார்க் பண்ணுன்னு சொல்லுவார். அதுவும் கூட பார்க்கிங் இல்லை, சும்மா ஃபோர்வர்டாக பார்க் பண்ணி விட்டீங்களா, சரி அவ்வளோதான். தட்ஸ் ஆல் யுவர் டெஸ்ட். எண்ட் ஆஃப் யுவர் டெஸ்ட், டர்ன் ஆஃப் என்ஜின் சொல்லுவாங்க. ரெண்டு போட்டு டெஸ்ட் முடிஞ்ச டைமில் கேட்பாங்க, உங்களோட டீப்ரீஃபை, இந்த டெஸ்ட் ரிசல்ட்டை இன்ஸ்ட்ரக்டர் கேட்கணுமான்னு சொல்லி. ஓமெண்ட்டு சொன்னால் நீங்கள் என்ஜின் ஓஃப் பண்ண சொல்லி போட்டு சீட் பெல்ட்டை கட்டிட்டு உங்களோட டோரை கொஞ்சம் திறந்து பூட்டினீங்கன்னு சொன்னால் நான் வந்து நிற்பேன் பின்னுக்கு. இல்லைன்னு சொன்னால் டெஸ்ட்டுக்கே சிலவில் நானே வந்தேன்னு சொன்னாலும் கேட்பாங்க, கேட்டபடியாக இப்போ சொல்லுவாங்க. அவ்வளோதான். பாஸ்ண்டா சர்டிஃபிகேட் எடுத்து ஒருத்தர் தருவாங்க. ஃபெயிலுன்னு சொன்னால் இந்த காரணம் மட்டும் சொல்லுவாங்க, ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வாங்கன்னு சொல்லி. தட்ஸ் ஆல். தேங்க்யூ.